இதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் விலங்கியலில். இப்போ நம்ம பார்க்க போகிறது தொகுதி முட்தோலிகள். டெர்மெட்டா அப்படின்னா இந்த டெர்மாலஜி தோல் ஸ்கின் பற்றினது. ஸோ முட்தோலிகளுக்கு இன்னொரு பேர் ஏகைனோ டெர்மேட்டா. இது வந்து கடலில் வாழ்பவை. முள்ளுனாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா மீன். ஸோ அது என்ன தான் கடலில் வாழ்பவை. மூவடுக்கு உறுப்பு மண்டல கட்டமைப்பு உண்மையான உடற்குழி கொண்டது. மீன்லாம் என்ன இருக்குன்னா உண்மையான உடற்குழி இருக்கும். முதிர் உயிரிகள் வந்து ஆற சமச்சீர், இளம் உயிரிகள் வந்து இருபக்க சமச்சீராக தான் பிரிக்க முடியும். முள்ளை இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு திரவம் அனுப்பிக்கிட்டே இருக்கணும். ஸோ திரவத்தால் ஆன நிரம்பிய வாஸ்குலர் அமைப்பு இதில் இருக்குது. இது ரொம்ப முக்கியம். புறச்சட்டகம் கால்சியம் தகடுகளாலும் வெளிப்புற முட்களாலும் நுண் இடுக்கிகளாலும் சூழப்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டு என்னது? நட்சத்திர மீன், கடல் குப்பி. முள்ளாதுன்னு இருக்கும். ஸோ நட்சத்திர மீன், கடல் குப்பி. அடுத்து தொகுதி அரை நாணிகள். ஸோ இது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இதுக்கு வந்து உண்மையான உடற்குழி இருக்கும். முதுகு நாணற்றவைகளின் பண்புகள் ரெண்டுமே இருக்கும். இது வந்து அரை நாணிகள், அரைகுறையாக இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதுவும் இருக்கும், இதுலேயும் இருக்கும், அதுலேயும் அரைகுறையாக இருக்கும். ஸோ முதுகு நான் அற்ற. அதோட இதுக்கு வந்து கசையிலையினால் தான் உணவூட்டத்தை எடுத்துக்குது. உணவூட்டத்தை இதை எப்படி எடுத்துக்குது அப்படின்னா இலை போட்டு எடுத்துக்கிறதுன்ற மாதிரி கசை இலைகளால் உணவூட்டத்தை மேற்கொள்ளும். மேலும் இவை வலை தோண்டி வாழும் உயிரிகள். இதோட எக்ஸாம்பிள் என்னென்னா பலனோ கிளாஸஸ், ஏகான் ஏகப்பட்ட பல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்து முதுகு நான் உள்ளவை. இதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.